அமைதியாக இருங்க. நான் தான் கூப்பிட்டுருக்கேன். விழா கமிட்டி தலையிட வேணாம். என் தம்பி தான். ரொம்ப கையை கட்டாத. இவ்வளோ நேரம் பயலுகடா அதுடான்ல இங்கே பாருங்க. உரசி சிவப்பு கலரில் இருக்கு மைக்கு. இங்கே வாட என் தங்கா, என் செல்லக்குட்டி வாங்கடி தங்கா. மாடு புடி மாடு. அண்ணனை பார்த்தா பயமா இருக்கு. ஆமா, அண்ணே மாட்டு டாக்டர் ஊசி ஓட போறேன். ஜன ஊசி இருறா. கூட பிறந்த அண்ணனை பயமா இருக்கு என்று சொன்னது ஒரே தம்பி நீதானடா. கொடூரமா? நான் அண்ணே ஒன்றும் செய்ய மாட்டேன். நீங்க வாடி ஊசி பெரிய ஊசியை போட்டா காமெடி பண்றானா? முயற்சி பண்றேன். வாழ்த்துக்கள், அதுக்கும் வாழ்த்துக்கள். இரு 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 என்ன பண்றேன் பாரு. அம்மா பிறந்த நாள் என்னைக்குப்பா? போன மாசம். இல்லை, என்னைக்கு அம்மா பிறந்தாங்க? உன்னை பெத்த அம்மா, நம்ம அம்மா. அதை இன்னைக்கு தான் முடிஞ்சிச்சு. அதான் கேட்க ஓடிட்டு வந்தேன் இப்பதான். இன்னைக்கு முடிஞ்சா? என்னடா ஏலை, என்னடா அகராதி தான் பேசுற? அகராதியா பேசுற காமெடி. நம்ம அம்மா இருக்குல்ல, அம்மா பிறந்த நாள் எத்தனாம் தேதி தெரியல. லவ் பண்றீங்களா? இல்லைங்க. ஏன்? ஏன்னா கேட்டு சொல்றேன். அமையலையா? ஜோசியம் பாருங்க, உட்காந்து ஜோசியம் பாருங்க. அது அப்புறம் அண்ணே புடுக்கல அடிக்கிறேன். பசங்களா கூப்பிட்டு ஜோசியம் பாருங்க. இருடா, உனக்கு ஒரு லவ்வர் கிடைச்சா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? லவ் பண்ணுவேன். அப்புறம் என்ன பண்ண கேட்குறீங்க? வேற ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களா? வேற என்ன பண்ணுங்க? கப்ளிங் தி ஹோஸ். வாழ்த்துக்கள் தம்பி, சூப்பர். உன்னை கூப்பிட்டதுக்கு என்னத்தையும் செருப்பிட்டு அடிக்கணும். இவ்வளோ அகராதி கூதியா பேசி தெரிஞ்சு உன்னை கூப்பிட்டு வா. அண்ணனை கட்டிப்பிடி. நீ என்ன பொம்பளை பிள்ளை? ஏய் யாடா, கொடுத்தாச்சுப்பா. ரைட்டு. கவட்டுக்குள்ள இருந்து எடுக்கிறாங்களா? இவருக்கு பாடி காட்டு 4 பேர் அப்போ பொழந்தாப்புலதான் இருப்பாங்க. ஒரு அழகு. என் தம்பி அண்ணன் என்ற உரிமையோடு பாசத்தோடு பேசினான். என் தம்பிகளை பொறுத்தளவு நான் விளையாட்டுக்கு பேசுவேன். மேடைகளே பெரும்பாலும் சொல்லுவாங்க, எம்கேஆர் என்னப்பா இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறேன். இருந்தாலும் மண்டக்கணமாக கிடையாது. உரிமையோடு பேசுகிறவன் தான் உண்மையான தமிழ். ஊழ கும்பிடு போட்டுக்கிட்டு அண்ணே என் செல்லம் மயிருன்னா அவன் தாண்டா நமக்கு ஆப்பு வைப்பேன். அல்ல பாரு, என் தங்க உன் மூத்தத்தை பஞ்சு கொடுவேன். டேய், ஒரு 100 கிராம் வாங்கி ஆளுக்கு மட்டும் தலையில் தொலைச்சுக்கங்கடா. கலை என் சித்தப்பு வாரா, காமெடி பொழக்கிறாரா. வெக்கம்மா. ஏன் தம்பி தான் அவன் எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்றான் பாரு. தம்பி இது என்னப்பா போட்டிருக்கு? ஆனா எங்க ஊருப்பா. பிள்ளத்தி விழாக்குளம் சார்பாக, தொண்டையூர் கார்த்திக் கண்ணதாசன் சார்பாக, என்ன குளம் இது? செல்வக்குளம் அழகுமுத்து கோனார் சார்பாக ரூபாய் நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி நன்றி நன்றி. ஆக சிறந்தவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன். பெத்த தாய் தகப்பனுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், இதை கவனமாக கேளுங்க. யாரும் விசில் எதுவும் அடிச்சிடாதீங்க. பெத்த தாய் தகப்பன் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்மளுக்கு வயசாயிருச்சு, இதுக்கப்புறம் இந்த சொத்து நகை நட்டு பணம் காசுலாம் நம்ம பிள்ளைக்குத்தானன்னு நினச்சி உங்களுக்கு எதுவுமே சேர்த்து வைக்காமல் விட்டுறீங்க. 100லே 10 குழந்தைகளை தான் பெற்ற தாய் தகப்பனை பார்க்குறாங்க, 90% பார்ப்பதில்லை. அதனால் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் தாய் தகப்பன் சேர்த்து வச்சுக்கோங்க. பெத்த பிள்ளைய நல்லா படிக்க வச்சுட்டீங்க, அவன் வேலைக்கு போய் அவன் குடும்பத்தை பார்த்துக்கிருவேன். கடைசி வரைக்கும் சேர்த்து வச்சிங்கன்னா உங்களை கொண்டு போய் அநாத ஆசிரமத்தில் சேர்த்துருவாங்க. கவனமாக பிழைத்து கொள்ளுங்கள் தாய் தகப்பனை. இந்த உலகம் அதுதான். ஆனால் என் தம்பிகளுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எந்த சூழ்நிலையும் பெத்த தாய் தகப்பனை மட்டும் கை விட்டுறாதீங்க. தாய் தகப்பன் இல்லைன்னு நமக்கு இல்லை. 2 பிள்ளை போதும்னு கற்பத்தடை பண்ணிருந்துச்சுன்னா நம்ம ஆத்தா 3வது ஒரு அறிவான பிள்ளையை பெற்றிருக்க மாட்டார். அதை நினச்சி பார்க்கணும். ஆனால் பெத்த தாய் மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது. தெரியுமா? நம்ம அப்பா ஒரு விஜயத்துக்கு போவார், கல்யாண வீட்டுக்கு, ஒரு கோட்டரை போட்டுக்கிட்டு இருக்க கறியை பூரா தின்னுட்டு கடைசியில் பிள்ளைகளுக்கு எதுவுமே வாங்காமல் போதையில் வந்து படுத்து கிடப்பார் அப்பா. ஆனால் அம்மா என்ன செய்யும்னா, ஒரு வளாப்பு போனால் கூட வளாப்பில் உள்ளவ சொல்லுவாங்க, சாப்பிடுத்தா வேணாம், என் மயங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துடுவாங்க தா, புளிச்சோறு இந்த பொங்கச்சோறுனா என் மயங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எதுவுமே டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னு சொன்னால் கூட முந்தானியிலே சோத்தை கட்டிட்டு வந்து
பிள்ளைகளுக்காக சோத்தை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருப்பாளாம். அதை தான் உலகத்தில் தாய்க்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. எங்கள் அம்மா பேர் முத்துவள்ளி. எங்கள் அம்மாவை பல முறை நான் ஏமாத்திருக்கேன். நான் 6வதுல பாதியிலே நின்றுட்டேன், படிக்கலை நான். அப்போ 4வது 3வது படிக்கும்போது எங்கள் ஆத்தா வயக்காட்டில் களை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து ஓடுவேன். ஓடினவுடனே எப்பாய் எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் என்னை சாமின்னு தான் கூப்பிடும், ராதா சாமின்னு தான் கூப்பிடும். வாடா ஓடணும். எங்கள் அம்மா எங்களை யாரையுமே 3 பேர்த்தையும் கூப்பிட்டதில்லை எங்கள் அம்மா. அப்படி ஒரு அம்மாலாம் கிடைக்காது. அப்போ வயக்காட்டில் எங்கள் ஆத்தா களை எடுத்துக்கிட்டு நான் ஓடி போய் சொல்லுவேன், அம்மாய் நான் ஃபெயில் ஆகிட்டேம்மா. எங்கள் ஆத்தா படிக்கலை, அதுக்கு பாஸ் ஃபெயில் தெரியாது. என் சாமி அந்த காளி முனியன் காலு சோத்தை உனக்கு கொடுக்கணும், வருஷம் பூரா ஃபெயில் ஆகிட்டே வா சாமின்றான். அதை இப்போ கண்டுபிடிச்சிருச்சு. அது எங்கள் அன்னை மைங்க தம்பி மைங்க வந்து ரேங்க் கார்டை காட்டுவாங்க. அப்போத்தா பாஸுனாத்தான் அடுத்த கிளாஸுக்கு நாங்கள் போக முடியும், ஃபெயிலுன்னா அதுலேயே உட்காரணும்னு. நோப்பே ஏமாத்திட்டானாடா என்னைய, 5 வருஷமாக ஏமாத்திட்டானாடா. அப்போ பாசது ஃபெயிலதுன்னு படிக்காத தாய் கூட எதா இருந்தாலும் என் பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்குதுவார். அதான்டா தாயும் சாமி ஒன்று ஐயா. ஏன்னா அப்பா வந்து என்ன சொல்லி வளர்ப்பாருன்னா, அப்பாக்களை குறை சொல்லவில்லை, தாய் சோத்தையும் பாசத்தையும் ஏன் ஊட்டி வளர்க்குறான்னா, யாரும் உன்னிடம் கையேந்தினா கூட உனக்கு இல்லாட்டாலும் பிறருக்கு சோற போடுறாண்டு பாசத்தையும் சோத்தையும் போட்டு வளர்க்குறா பெத்த தாய். தகப்பேன் அப்படி கிடையாது. மைனே அப்பா எப்பயுமே வீரனாத்தான் இருப்பார். ஏன் வீரனா இருக்கார்? நாயத்துக்கு குரல் கூடுறா, வம்புக்கு போகாதடா, எவனும் உன்னை வம்புழுத்தா விடாதடான்னு சொல்லித்தேன். பெத்த தகப்பேன் வீரத்தை காட்டி வளர்க்குறாரு எங்க அப்பேன். கைதட்ட நாங்க அப்பைங்க ஊரா, அப்பைங்க ஊரா கிருன்னு இருக்கிய. நீங்க பார்த்த வேலை மயிறு தானப்பா, ஏன் கிருனியா இருக்கிய தம்பி? சும்மா 145 கிடையாது. எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், பெட்ரோல் விலையை ஏற்றி விட்டா உட்காந்து எல்லாரும் பேசுகிறேன், டீசல் விலையை ஏற்றி விட்டா பேசுகிறேன், அரிசி விலையை ஏற்றி விட்டா பேசுகிறேன். ஆனால் டாஸ்மாக் கடைகளை எத்தனை ரூபாய் ஏற்றி வச்சாலும் கோட்டு கிடைக்குமான்னு 12 மணிக்கு போய் காத்து கிடக்கிறியே, ஏன் இந்த அவல நிலை? நீங்க அங்க இருங்க என் தங்கம். என்ன பணிவு. வாடிப்பட்டி பிரபு தம்பி இங்கிலீஷ்ல இருக்கு படிங்க. ஆமா நீ முண்டை 3வது பயிலு. வாடிப்பட்டி பிரபு ஹோட்டல் பிரதர்ஸ் ரூபாய் 200. இதில் அப்படிதான். இது ஒன்றே வச்சு ஒரு காமெடி சொல்கிறேன் பாரு. ஒரு பைக்கு சாட் ஆகாமல் நிற்கேன், அதை ரோட்டில் போகிறவன்ட்ட கேட்பேன், ரோட்டில் போகிறவன் என்னை சாட் ஆக மாட்டேங்குது. அப்படியா? எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அவன் அறிவாளி, சொல்லவே மாட்டான். அப்படியா? வண்டியை இப்படி சாயிங்க, நிமிருங்க, அப்படியா எச்சிய தொட்டு அதில் வைங்க, இந்த பிளக்கை பிடுங்க, அப்படியே ஒரு அடி அடிச்சுட்டு போவேன். இன்ஜினு போஞ்சிருச்சுங்க. இவன் வண்டிக்காரை உட்காந்து முக்காடை போட்டு அழுதுகிட்டு இருப்பேன். இன்ஜினு போஞ்சு வச்சிருக்கும், பார்த்தா ஒன்றுமே இருக்காது, ஒரு வயரை எலி கடிச்சிருக்கும். இதாண்டா தமிழே. கரண்ட் இருக்க முடியும் ஒரு இடத்துல. ஹலோ ப்ரோ, அந்த ஈரத்தில் போகாதையே கரண்ட் சாக்கு அடிக்குது. எங்கே பிடிப்பேன், வெட்டி வெட்டி உழைஞ்சிக்கிட்டு இருப்பேன். எதில் விட்டேன்? நாளை பண்ண வாங்க. மேட்டுக்காடு அபினேஷ் பட்டாசு கடை. இந்த கொடுத்தவனை முத புறா நான் தான் வாங்க வேணாம்ட்டேன். அபினேஷ் பட்டாசு கடை எம்கே அண்ணன் தம்பியடா, 100 ரூபா தம்பி. அவங்க இன்னும் 30 தடவை வராமல் போக மாட்டாங்க. வாடிப்பட்டி மேஜிக் மென்ஸ் பார்க், ஆண்களுக்கான பிரத்யேக ஆடைகள், உரிமை குறிப்பு, குறுப்பு சட்டை, குறுப்பு டிஷர்ட், சிறந்த முறையில் குறைந்த விலையில் நாடுங்கள். மேஜிக் மென்ஸ் பார்க், ஆண்களுக்கான பிரத்யேக ஸ்டோரும். இவ்வளவு பெரிய கடையை வைத்துக்கொண்டு என்னால் 200 ரூபா தான் கொடுக்க முடியும். காரணம் நான் சம்பாதிக்கணும், எம்கேஆர் தெருவில் தெரியணும். நன்றி. பிறருக்கு உதவி செய்வதற்கும் பிறருக்கு பணம் கொடுத்து உதவுவதற்கும் மனசு மட்டும்தான் தேவை, பணங்காசு தேவையில்லை. இன்னும் ஒன்று சொல்றேன், இந்த ஒத்த வார்த்தைக்கு எல்லாருமே கைதட்டுவீங்க. உலகத்திலேயே வறுமையை பார்த்தும் பிறருடைய பசியை பார்த்தும்
கவலைப்படக்கூடிய ஒரே உறவுகள்னா அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய உறவுகளுக்குத்தான் அந்த ஒரு எண்ணம் தோன்றும். அத்தேவா நீ ஏன் பயப்படுற? தப்பா இருந்தா எனக்கு இல்ல விழு தப்பா இருந்தா எனக்கு இல்ல விழு அடி. வயிற்ற குறைக்கணும். அது குறைஞ்சா நமக்கு வேண்டாம். சரி இவன் எங்கே நிற்கிறானே அவனுக்கு தெரியல. சொல்ல வந்துட்டே முண்டைக்கு டைலாக் மறந்து போச்சு. வயிறை குறைச்சா வேண்டாம். ஏன் சொல்றேன்? ஒண்ணுக்கு இருக்கும்போது எதுவும் தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் தொப்பை வளர்ப்பது. ஆமா, உள்ள போயிடும். மரியாதை செலுத்தக்கூடிய விழா கமிட்டியார்கள் உறவுகள் மேடைக்கு வரலாம். பர்மிஷன் கிரைண்டட் கிரிங். ஆனா விழா கமிட்டியே என்னை பார்த்து பயப்படுதுன்னா இது என்னன்னா மாடு விளையாண்டுக்கிட்டு இருக்கு, போனா யாரையும் பாயும்னு அதெல்லாம் கிடையாது. நாவளவிலே சும்மா பேசுவேன் தவிர மனதளவிலே வஞ்சகம் வைத்து அப்படி ஒரு ஆள் நான் கிடையாது. அவ்வளோதான். வெளிப்படையாக பேசுகிறவன்ட்டு எதுவுமே இருக்காது. வாடிப்பட்டி பேரூர் தலைவர், பேரூராட்சி தலைவர், சேர்மன் மூவண்ணா மூனா பால் பாண்டியன் பிரதர்ஸ் அண்ட் சன்ஸ் சார்பாக விவேக் ரேடியோஸ் கச்சைகட்டி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல 501 இந்த அட்டை கத்திரிக்கோள் அட்டை. சோழவந்தான் நகர செயலாளர் சத்யபிரகாஷ் அவர்களுக்கு அம்மன் நற்பண்பை சார்பாக இந்த பொன்னாடியை மாப்பிள்ளை ஜீவபாரதி அவர்கள் வழங்குகிறார். அம்மன் நற்பண்பை சார்பாக முள்ளிப்பள்ளம் ஜீவபாரதி மாப்பிள்ளை அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பொருத்துகின்றோம். செல்வக்குளம் கிராமத்திற்கு பொருள் உதவியும் பண உதவியும் அன்பளிப்பு வழங்கிய என் அருமை மாப்பிள்ளை ஜீவபாரதி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை பொருத்துகின்றோம். நடிப்பு சக்கரவர்த்தி, நகைச்சுவை மன்னன், திரைப்பட நடிகர் MK ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்துகின்றோம். MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மாப்பிள்ளை ஜீவபாரதி அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்துகின்றார். கைத்தட்டு ஜோரா கைத்தட்டு கைத்தட்டு. தம்பி வேல்ராஜ் கேமராமேன் ட்ராலி ஷாட் எடுங்க. ஐயா இந்த 4 பேருக்கு போடுங்க. அவங்க என்ன கிளியாஞ்செடி செய்ய வந்தவங்களா? ஐயா அந்த 4 பேரும் நாடா நடிகரையா பாவம் தெரியாம வந்துட்டாங்க. மரியாதைக்குரிய காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. இந்த சிறிய மரியாதையை ஏற்றுக்கொள்ளுமாறு காவல் ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லை கருப்பு போல் இரவுகள் பாராமல் எங்களை காத்து கொண்டிருக்கின்ற உலக நாடுகளில் 2ஆம் இடம் பிடித்தது எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை. காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை வருக வருகன அன்போடு இந்த கிராமத்தார் சார்பாக நானும் வரவேற்கிறேன். ஐயா காவலுக்கு கெட்டிக்காரன் இந்த காக்கி சட்டக்காரன் தஞ்சாவூர் ஜில்லாக்காரன் அவன் எடுக்க முடியல. அபிநயா வாங்க. செல்வக்குளம் அபிநயா ரேடியோஸ் உரிமையாளர் சீலக்காரியம்மன் வாங்க. உரிமையாளர் வாங்க. உங்களுக்கு ஆளு தெரியலையா? ஓனர் யாரு ப்ரோ? கதிரேசா சதீஷ் வாதங்க. ஓனர் ஆக்கியதே இந்த உழைப்பாளிகள் தான். நீங்களும் ஒரு நாள் ஓனர் ஆவீங்க. அப்ப ஓனரோட நீங்க தான் அதை பெற வேண்டும். கைதட்டலாம். முதலாளி கலைஞர் வரைக்கும் முதலாளி இருக்கக்கூடாது.
அந்த முதலாளியை ஆக்குனதே அந்த தொழிலாளி தான். தொழிலாளி தான் முதலாளி ஆக வேண்டும். அதை தான் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். கை தட்டலாம். என்னப்பா இறுகிட்டே இருக்கிய? கடைசி வரைக்கும் புரியாதா இருப்போமா நம்ம? வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். செல்வக்குள்ளம் அபிநயா ரேடியோஸ் உரிமையாளர் சிலக்காரி அம்மன் அன்பு உறவுக்கு பொன்னாடி ஓத்துக்கரோபுரத்தில் வந்து விட்டான் என் பாச தம்பி. ஆக சிறந்த படைப்பாளி. ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு துறையிலே சாதித்துக் கொண்டிருந்தால் மைசெட்டிலே என் தம்பிகள் அற்புதமான சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் என் தம்பிகளை. உங்களுக்கு எந்த குறை வராது. அடுத்த வருஷம் நீ கோடீஸ்வரன். செல்வக்குளம் அம்மன் இளைஞர் நற்பணிப்பணி சார்பாக MK ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்துகின்றோம். வாங்க தம்பி. எங்க என் தம்பியை நிறைய பேர் இருந்திய காணா? வாங்க வாங்க. போட்டோ எடுத்துங்க. போட்டோ எல்லாரும் மைக்கு கூட தூக்கி அங்கே வைங்க. ரெடி கேமரா. இங்க கவனிங்கடா. பேப்பையும் வைங்கடா. எஸ் பெருமாள்பட்டி கண்ணன் ரேடியோஸ் நாட்டுப்புற பாடகி பறவை முனியம்மாள் பேரன்கள் எஸ் பெருமாள்பட்டி சார்பாக MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்துகிறார்கள். தோல்ல கைய போடுச்சிங்க. பேசக்கூடாது முண்டை. வாட வருது தானே உன்னைய கைய போட சொன்னேன். என்ன அனாதைய கொல்ல பாக்குற? அத்தி கொஞ்ச நேரத்தில் 108 வளர்ந்துருச்சடா தம்பி. ரூம் பாய். மற்ற கலைஞர் உள்ள போகக்கூடாது. பொம்பளை பிள்ளைய பார்க்கக்கூடாது. 30 செல்லல. கொஞ்ச நேரம் ஆகட்டும். 30 வந்து 12 சென்று தண்ணி ஊற்றி கூட்டு வந்துடுறேன். பொன்னாடை போத்தி எனக்கு ஒரு முத்தம் கொடுங்களேன். விடுறா. என் தம்பி மயன் தானே நீ? நான் உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு பூச்சாண்டி வேணும். இந்த வந்துட்டார் டாக்டர். என் முண்டை நல்ல காலை இழிச்சு வை. நீ இங்கிட்டு கூட பின்னாடி அடிச்சு விட்டு போற. முண்டை ஓசை தலைவராண்டா. பாப்பு MKR அன்பாளையத்துக்காக யாசிகா பவர் ஆடியோஸ் மற்றும் ஆபரேட்டர்கள் மற்றும் பாண்டியன் ரிலாக்ஸ் கார்னர் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய அன்பாளையத்துக்காக 1001 கொடுத்த குழந்தையும் தெய்வம் ஒன்று. எத்தனை பேரு குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு சொல்றேன், அப்படி இந்த கூட்டத்தில் யாரேன்னு இருந்தால் அடுத்த வருடம் எங்க ஆத்தா அருளோடு என் காளிமணி அருளோடு குழந்தையோடு இந்த திருவிழாவுக்கு நீங்க மறக்காம வரணும். வேண்டிக்க நடக்கும். வாடிப்பட்டி மூணா பிரகாஷ் திமுக என் உறவு சார்பாக ரூபாய் 201. முள்ளிக்குளம் சிவா பிரதர்ஸ் அன்பாளையத்துக்காக முள்ளிக்குளம் சிவா பிரதர்ஸ் 1501 நன்கொடை கொடுத்துரு. ரொம்ப நன்றிங்கய்யா. பொம்பளை ஆள்கிட்ட போய் ஆளுக்கு காசு இல்லைன்னா தோடு கடை கழட்டிட்டு வா போ. புது பூச்சி தருவோம்னேன் திருமங்குளத்தில் அந்த கடை வச்சிருக்கல செகனட்டு நகை கடை என்று. துணை இராணுவத்தில் உள்ள உங்களை யூடியூப் துணை இராணுவத்தில் உள்ள எங்களை யூடியூப் மூலம் எங்களை மகிழ்விக்கும் எங்கள் அண்ணன் நாடகத்துக்கு அன்பாளையத்துக்கு வழங்குகிறோம். எஸ் கண்ணன் பூச்சிப்பட்டி. இந்திய இராணுவத்திலே அந்நிய நாடுகள் நம்மளை தாக்காமல் தன் உயிர் பெரிதல்ல என்று வீர தமிழர்களாக துப்பாக்கியை கையிலே ஏந்தி நாட்டுக்காக பாடுபடக்கூடிய இராணுவ வீரர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. பெருமாள்பட்டி MK கருப்பு விசுவாசிகள் கொடூரமா தம்பி இருப்பா இருப்பா இருப்பா. அண்ணனை ஒரு நன்றியாப்பா. ஓடி போய் ஒரு 1/4 லிட்டர் மண்ணெண்ணெய் வேண்டியிருந்தா அண்ணனை எரிச்சு விட்டுறியா? தாயா செத்துறேன். கொண்டு போய் கொல்லங்குடி அங்கிட்டு அவுட்டரில் ஒரு செலவு வச்சிரு கம்மாயில். MKR தீவிர நண்பர்கள்
சல்லக்குளம். இந்த ஊர் ஆரம்பத்தில் இருந்தது சல்லக்குளம், இப்பயும் செல்லக்குளம் தான் இருக்கு. என்ன ஆனால் செல்வக்குளம்னு சொல்றாங்க, நமக்கு சொன்னது யூடியூப்ல செல்வக்குளம் தான் சொன்னேன். நன்றி உறவுகளே. என்ன கருத்திலும் புனரமலாகக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு உறவுகளே, இந்த நாடகத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. மற்ற நாடகங்கள் போல இது கதை நாடகம் அல்ல, இது கதம்பம். கதம்பம் என்றால் 4 பப்புன்னு வருவோம், 2 டான்ஸ் தான். நீங்க நினைக்கலாம் 4 பேர் 2 பொம்பளை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. காரணம் 2 பெண்களும் வயிற்று பொழப்புக்காக கணவனுடைய பர்மிஷனால் 50 ரூபா பத்திரத்திலே சைன் பண்ணி உங்க மனைவிகளுக்கு ஒரு நெகக்கீரல் கூட படாது, அப்படி லேசுவாசா கீரல் பட்டால் 950 ரூபா புல்லு போடுவான் என்று எழுதி வாங்கியிருக்கிறேன். சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்க வருவாங்க, வந்து அருவா மீது ஏறி தீப்பந்தத்தை கையில் பிடித்து சேவலை காவ கொடுக்க காட்சி இங்க நடக்க போகுது. விழா கமிட்டி இன்னைக்கு அதிகமா இருக்காங்க. உண்மையிலே செல்வ குளத்துல அருவா பிடிக்கிறதுக்கு மட்டும் 50 பேர் குறையாம வருவாங்க. இந்த வந்துட்டேன் அருவா பிடிக்க. எஸ்ஆர்டி கேசவன் என் தம்பி சார்பாக, என் தம்பி பெரிய உறவுக்காரன், வந்தவனே கடைக்கு வர சொன்னா வர முடியல. கேசவன் 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 நன்றி. கேமரா ஓகே, அங்கிரு லேடிஸ் வாட்ச் பண்ணிட்டே இருந்தவானே, பொம்பளை பிள்ளைகிட்ட யாரும் போகக்கூடாது. தம்பி கேமரா. இந்த நாடகம் 3 மணிக்கு உள்ளேயே முடிந்துவிடும். அன்பு உறவுகள்லாம் பார்த்து விட்டு போங்க. இந்த செல்வக்குளம் ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு கதம்பம் காமிக்கணும். சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். இப்படி எபேட்டு கொடுத்து பழகிக்கங்க, அப்பதான் ஊருக்காரெல்லாம் மிரளுவாங்க.